ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. அழைக்காத பாதை. கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஆரம்ப கால ஆவிக்குரிய குதூகலத்தில் உற்சாகமாயிருந்த சகோதரர் ஒருவர் ஒரு மிஷனரி அறைகூவல் பிரசங்கத்தை கேட்க நேர்ந்தது. மோசே, நெகேமியா போன்றோர் தங்களின் உயர்ந்த அந்தஸ்து நிலைகளை விட்டு தேவனுக்காக துன்பம் அனுபவிக்க சென்ற சம்பவங்கள் அந்த பிரசங்கத்தில் பிரசங்கிக்கப்பட்டன. கிறிஸ்துவுக்காக நாமும் இதுபோல் எழும்ப வேண்டாமா என்று சிறப்பு செய்தியாளர் அறைகூவல் விடுத்த போது அந்த சகோதரரும் தன்னை மிஷனரி பணிக்கு ஒப்புக் கொடுத்தார். தன்னுடைய நல்ல தொழிலையும் உதறி விட்டு ஊழியத்திற்கு ஆயத்தமானார். கொஞ்ச காலம் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ வழி நடத்துதலை உறுதிப்படுத்திய பின்பு போகலாமே என்று சிலர் சொன்ன ஆலோசனையை அவர் ஏற்கவில்லை. ஆனால் ஊழியத்திற்கு சென்ற இடத்தில் அவரால் ஒரு நல்ல தியாகமான ஊழியனாக செயல்பட முடியவில்லை. சோதனைகள் அவரை மேற்கொண்டன. பின்னர் அவரை சீர் செய்வதே பெரிய விஷயமாக இருந்தது. உணர்ச்சி வசப்பட்ட அர்ப்பணிப்புகளும் தேவ சித்தமறியாத தீர்மானங்களும் அவசரப்பட்ட முடிவுகளும் ஆண்டவருக்கு மகிமை அல்ல, தூஷணங்களே கொண்டு வரும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை சரியாக நிதானித்து உணரும் முன்பு நாம் எதையாயிலும் செய்தாக வேண்டும் என்று ஓடுவது ஆவிக்குரிய கொள்கை ஓட்டங்களை இடையில் நிறுத்திவிடும். பேதுரு இயேசுவை மறுதலிக்கும்படியான நிலைமை எதனால் வந்தது? அதற்கு முக்கிய காரணம் ஜப குறைவோ, தீர்மானத்தில் உறுதியின்மையோ, அர்ப்பணிப்பில் அரைகுறைத்தனமோ, சுயநலமோ அல்ல. அவன் மறுதலிக்க நேர்ந்ததும் பின்னர் மனக்கசைப்படைய நேர்ந்ததும் அவனை குறித்து அவனுடைய அதிகமான மதிப்பீட்டாலேயே. ஆண்டவர் அவனை அந்த பாதைக்கு அழைக்கவில்லை. தம்மை பின்பற்றி வர சீடர்கள் அழைத்த இயேசு தம்முடைய சிலுவை பாடுகளின் பாதையில் அப்போது அவர்களை அழைக்கவில்லை. அப்போது அவர்களுக்கு அந்த அளவிற்கு ஆற்றல் இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். இயேசுவை பிடித்து சென்ற பிறகு அவரை அவர்கள் பின்பற்றி வர வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் ஓடி போயிருக்க வேண்டும். ஆனால் பேதுரு இயேசுவால் அழைக்கப்படாத பாதையில் அவரை பின்தொடர வாஞ்சித்ததாலேயே கோழையை போல பலமுறை மறுதலிக்க நேர்ந்தது. தேவனுக்காக நாம் செயல்பட்டால் கூட அவருடைய சித்தம் அறிந்துதான் செயல்பட வேண்டும். நமக்காக நியமிக்கப்பட்ட வேலை, அதனை செய்ய வேண்டிய நேரம் ஆகியவைகளை பொறுமையாக காத்திருந்து அறியும் முன்னர் அவசர உணர்வுடன் ஓடினால் ஓடுகிறவருக்கும் பாதிப்பு, ஊழியத்திற்கும் பாதிப்பு. சிந்தனைக்கு, அதிவிரைவாய் ஏறுகின்ற பலமுடையவன் பெரும்பாலும் அதிவிரைவாய் விழுகின்ற பலவீனனாயும் இருப்பான். அதிவிரைவாய் ஏறுகின்ற பலமுடையவன் பெரும்பாலும் அதிவிரைவாய் விழுகின்ற பலவீனனாயும் இருப்பான்.